9:30 ஆகுது. நான் ஒரு 5-10 நிமிடத்துக்குள்ளே இந்த உரையை நான் முடிக்கிறேன். காலம் தந்த தலைவன் இந்த தலைப்பில் மரியாதைக்குரிய தம்பி மனோஜ்குமார் அவர்கள் இம்மாதிரியான ஒரு கருத்தரங்கத்தை ஒழுங்குபடுத்தி இதை சிறப்பித்து ஒரு வெற்றிகரமான ஒரு கருத்தியல் நிகழ்வாக மாற்றியிருக்கின்ற தம்பி மனோஜ்குமார் அவர்களுக்கு முதலில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரோடு இணைந்து இந்த நிகழ்விலே மிக வெற்றிகரமாக இதற்கு உதவி புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய சென்னை மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் குமரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இந்த நிகழ்வை ஒரு முக்கியமான சூழலில் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தந்தை பெரியார் திராவிடர் கழக இயக்கத்திற்கு முதலில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்னர்கள் தொடர்பான உரையை கருமொழி முத்துக்குமார் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்விலே எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் உரையாற்றும் பொழுது மன்னர்கள் மீது எனக்கு எந்த மரியாதையும் இல்லை என்று பேசினார். ஒரு போகிற போக்கில் ஒரு 2 நிமிடம் கூட அது பேசலை அவர். ஆனால் அதற்கு ஒரு பெரிய அந்த மன்னர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் மாதிரி எல்லாரும் தலைவர் அவர்களை விமர்சித்தார்கள். டாக்டர் காந்தராஜ் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஊடகத்தில் நிறையா பேசக்கூடியவர். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை துணிச்சலோடு அதை சொல்லக்கூடியவர். அவர் எதுக்கு அது பூச்செல்லாம் இல்லை, அது நேரடியாக அட்டாக் பண்ணக்கூடியவர். அவருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்த ஊடகவியலாளர் வயசானவர்னு நினச்சிடக்கூடாது, அவர் இளையவர் தான். ஆனாலும் நீண்ட காலமாக இந்த துறையிலே சமூக நீதிக்காக, சமத்துவத்துக்காக, சகோதரத்துவத்துக்காக தந்தை பெரியாருடைய கொள்கையை, அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்று செயல்பட்டு கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய தோழர் ஜீவ சகாப்தன் அவர்கள். அவருக்கும் இந்த இடத்துல மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் நம்முடைய மரியாதைக்குரிய திராவிடர் விடுதலை கட்சி அவர் போயிட்டார்ல, அன்பு மகேஷ் அவர்கள், அவருக்கும் இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கேமராமேனாக எல்லோருக்கும் அறியப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா நம்முடைய மரியாதைக்குரிய சந்தோஷ் அவர்கள். ஒரு ஒளிப்பதிவாளர் அவர் திரைத்துறையில். கடைசியில் 2008 தமிழீழத்திற்கு நான் போகும் பொழுது அதை ஒழுங்குபடுத்தி நிறைய வேலைகளை பின்னிருந்து செய்தவர் மரியாதைக்குரிய தோழர் சந்தோஷ். விடுதலை புலிகளுடைய எல்லாளன் திரைப்படத்தை முழுமையாக எடுத்து வெளியிட்டவர் சந்தோஷ் அவர்கள். அவர் இன்றைக்கு இந்த இடத்துல அது முதல் பேச்சு என்று சொல்லியிருக்கிறார், கன்னி பேச்சு என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ பொதுவாக பெண் விடுதலை பேசக்கூடியவர்கள் அந்த கன்னி அப்படிங்கிறத சொல்லாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே முதல் பேச்சை முழங்கி இருக்கின்ற, இன்னும் அடுத்தடுத்து வரும் நினைக்கிறேன் அவருடைய உரை. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இந்த நிகழ்வில் பங்கேற்று மிகச் சிறப்பாக இதை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், மரியாதைக்குரிய தோழர்கள் மின்னல் பாபு அவர்கள், மரியாதைக்குரிய தோழர் சேத்துப்பட்டி இளங்கோ அவர்கள், மரியாதைக்குரிய தோழர் சுபாஷ் அவர்கள், மரியாதைக்குரிய தோழர் கிருபாநிதி அவர்கள், மரியாதைக்குரிய தம்பி ரியல் ரஜினி அவர்கள், மாவட்ட செயலாளர்கள். சொன்ன உடனே பொதுவாக தலைவர் நேரலையில் பேசி வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படியான ஒரு தலைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு இரவு தான் நான் அவர்களுக்கு செய்தி அனுப்பியிருந்தேன். அப்படி வந்த மாவட்ட செயலாளர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மண்டல செயலாளர்கள், கட்சியில் நீண்ட காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் இரா செல்வம் அவர்கள், ராவண சங்கு அவர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற முன்னணி தோழர்கள், நம்ம தம்பி ஜெஃப்ரி அவர்கள், இதை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற சேர்மத்துறை அவர்கள்,
மற்றும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் அத்தனை பேருக்கும் தயவுசெய்து பேர் விடுபட்டு போச்சுன்னா அவர் சொல்லிடுங்க, நான் சொல்லிடுறேன். ஆகவே அத்தனை தோழர்களுக்கும் முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த நன்றியுரையாகத்தான் நான் இதை பேசி இதை முடிவு செய்யலாம்னு நினச்சோம். ஆனால் நம்முடைய தம்பி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு காலம் தந்த தலைவன் என்கின்ற அடிப்படையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இதை முன்னெடுத்திருப்பது என்பது இது மாதிரியான நிகழ்வை பல இடங்களில் அவர்கள் நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நான் தம்பி மனோஜ் கௌரவ் அவர்களுக்கு நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மனு நீதி நூலை அல்லது மனு தர்ம நூலை எரிக்கப் போகிறேன், இது ஒட்டுமொத்தமாக சமத்துவத்துக்கு எதிரானது, இந்த நூல் என்பதுதான் இன்றைக்கு வர்ணாசிரம முறையை பாதுகாக்கிறது, அதுவே நான் அதை எரிப்பேன் என்று அறிவித்தார்கள். ஆனால் அவர் அறிவித்தது எரித்தது 1927 டிசம்பர் 25ஆம் தேதி. ஆனால் அதற்கு முன்பாகவே புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த மனுதர்ம கோட்பாட்டை முன்வைத்திருக்கின்ற அந்த நூலை எரிப்போம் என்று முன்பே எரித்தவர், அதாவது புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு நானும் மனுதர்ம நூலை எரிக்கப் போகிறேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் டிசம்பர் 25 எரிக்கிறார். அதற்கு முன்பு டிசம்பர் 4ஆம் தேதி குடியாத்தத்தில் எரித்தவர் தந்தை பெரியார் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த கருத்தியலுக்கு ஆதரவாக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அதேபோல பூனா ஒப்பந்தத்திலே இரட்டை தொகுதி முறை கொண்டு வர வேண்டும் என்று அந்த ஒப்பந்தம் போட வேண்டும் என்று சொன்னபோது அதற்கு எதிராக மகாத்மா காந்தி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தபோது அந்த உண்ணாவிரதத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பலர் கோரிக்கை வைத்தார்கள். தமிழ்நாட்டிலிருந்து கூட MC ராஜா போன்றவர்கள் அந்த உண்ணாவிரதத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது உண்ணாவிரதத்திலிருந்து அவரை பாதுகாக்க வேண்டும் என்று காந்திக்கு ஆதரவு தெரிவித்த போது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல் வந்திருக்கிறால் அது தந்தை பெரியார் அவர்கள் குரல். அந்த குரல் அவர் செத்து போகட்டும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னது தந்தை பெரியார் அவர்களுடைய குரல். அப்படி தந்தை பெரியார் அவர்கள் எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக தந்தை பெரியார் அவர்கள் இருந்தாரோ அதே போல தந்தை பெரியாருடைய தொண்டர்களாக தந்தை பெரியார் அவருடைய வழித்தொண்டராக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழித்தொண்டர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு இன்றைக்கு காலம் தந்த தலைவன் என்று அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இது வரலாற்றினுடைய தொடர்ச்சி. இது வெறுமனே சும்மா போகிற போக்கில் சொல்கிறதில்லை. அப்போ வரலாற்றினுடைய அடிப்படையில் இன்றைக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவராக திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். நான் இந்த நிகழ்வை நடத்துகிறேன் என்று தம்பி மனோஜ் அவர்கள் சொன்னார்கள். இதற்கு முன்பு அவர் சொன்ன தலைப்பு பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம், தமிழ்நாட்டுடைய பொக்கிஷம் என்று சொன்னார்கள். நாம் எதுலேயுமே நான் தலையிடலை. அவங்க கேட்டாங்க, நம்ம நிகழ்ச்சி நீங்கள் நடத்துங்க, நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி சொன்னோம். ஆனால் இன்றைக்கு காலம் தந்த தலைவன் மரியாதைக்குரிய கவிஞர் பழனி பாரதி அவர்கள் முதலில் எழுதிய கவிதையில் இது மிக முக்கியமான கவிதை. காலம் தந்த தனித்தலைவன் என்று ஒரு கவிதை எழுதியிருந்தார்கள். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த தலைப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், RSSஆக இருக்கட்டும், சங் பரிவார அமைப்புகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளை எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களை குறிவைப்பதற்கான ஒரு வரலாற்று பின்னணி என்ன, அதற்கான காரணம் என்ன என்பதை மட்டும் நான் ஒரு 5 நிமிடத்தில் விளக்கியதை முடிக்க விரும்புகின்றேன். தோழர்களே, 1818ஆம் ஆண்டு அன்றைக்கு இருந்த அந்த மகாராஷ்டிரா மாகாணத்தில் பேஸ்வாக்கள் என்று சொல்லக்கூடிய சித்பவன் பார்ப்பனர்கள் அவர்களுடைய ஆட்சி நடக்கின்றது. மராட்டிய சிவாஜிக்கு ஆதரவாக இருந்து மராட்டிய சிவாஜிக்கு ஆலோசனை வழங்கிய அவர்கள்தான் பேஸ்வாக்கள், அவர்கள்தான் சித்பவன் பார்ப்பனர்கள். மகாத்மா காந்தியை படுகொலை செய்த நாதராம் கோட்சேயினுடைய முன்னோர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு முழுமையாக இந்தியாவில் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்று இன்றைக்கி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே 1818 இந்த மிக முக்கியமாக பிரிட்டிஷார் ஒவ்வொரு நாடுகளாக ஒவ்வொரு பகுதியாக பிடித்து வரும் பொழுது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்று எல்லோரும் போராடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பேஸ்வாக்கள்
மகாராஷ்டிராவிலே அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். சிவாஜிக்கு அடுத்தபடியாக அவர்கள்தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். தோழர்களே, அந்த படையிலே பேஷ்வாக்கள் படையிலே இருந்தவர்கள் மகர் ரெஜிமெண்ட் என்று சொல்லக்கூடிய மகர் படையணி. ஆனால் அந்த காலத்திலே அந்த பகுதியிலே அந்த மக்கள் மகர் மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய உறவினர்கள் அல்லது அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கழுத்திலே களையம் கட்டி கொள்ள வேண்டும், இடுப்பிலே துண்டு கட்டி அதில் துணப்பத்தை வைத்துக்கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும், அல்லது மிக மோசமாக அவர்கள் வெளியில் எச்சில் துப்பக்கூடாது. இப்படியான அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்த பொழுது அந்த படையணியிலும் அவர் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த ஒடுக்குமுறை இருக்கின்றது. பிரிட்டிஷ் படை வந்து கொண்டு இருக்கின்றது. பீமா ஆற்றங்கரையிலே இந்த பேஷ்வா படை இருக்கின்றது. மோதுகிறார்கள், மோதல் உருவாகிறது. திடீரென்று பேஷ்வா படைக்குள் இருக்கின்ற ஒரு 500 போராளிகள் அல்லது அந்த மகர் படையணியைச் சேர்ந்தவர்கள் திடீரென்று ஒரு முடிவெடுக்கிறார்கள். காலங்காலமாக இந்த சாதிய ஒடுக்குமுறையில் நாம் இருக்கின்றோம். இந்த மன்னர்கள் கேட்டால் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. யார்? பேஷ்வாக்கள். இந்த ஒடுக்குமுறை, இந்த சாதிய ஒடுக்குமுறை, இந்த சமூகத்துக்கு எதிராக நடக்கின்ற இந்த கொடுமைகளுக்கு எதிராக இவர்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை. ஆகவே நாம் இப்பொழுது முடிவெடுக்க வேண்டியிருக்கின்றது, நம்முடைய மக்களா இந்த மன்னரா என்று முடிவெடுக்கிறார்கள். திடீரென்று அந்த படையணி அப்படியே பிரிட்டிஷுக்கு ஆதரவாக நிற்கிறது. அந்த படையணி பிரிட்டிஷாரோடு சேர்ந்து பேஷ்வாக்களோடு மோதுகிறார்கள். பேஷ்வாக்களோடு மோதி பேஷ்வாக்களை வீழ்த்தி பிரிட்டிஷ் அரசு அங்கே அந்த ஆட்சியை பிடிக்கின்றது. தோழர்களே, இந்த மன்னர் ஆட்சியை எந்த இடத்திலே நாம் எதிர்க்கின்றோம்? நீ சாதியை பாதுகாக்கின்ற ஒரு அரசாக பேஷ்வாக்கள் இருந்தார்கள். பேஷ்வாக்கள் தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்த சாதிய கட்டமைப்பை பாதுகாக்க நினைக்கிறார்கள். அந்த படையணியை வீழ்த்திய ஒரு சமூகம்தான் மகர் ரெஜிமெண்ட் என்கின்ற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகம். அந்த சமூகம் அதனுடைய வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக கடந்த 2018ஆம் ஆண்டு அது 200வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். அந்த விழாவிலே மிக முக்கியமாக அந்த வெற்றி விழாவை கொண்டாடுவதற்காக அந்த தூண், அவருடைய நினைவு தூண் அங்கே பீமா ஆற்றங்கரையிலே கட்டப்படுகின்றது. அதற்கு முன்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று இந்த களத்திலே, இந்த களப்போரிலே பலியான வீரச்சாவடைந்த அந்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறார்கள். அது ஒரு வரலாற்று சம்பவம். அது 2018 அந்த இடத்துல வீர வணக்கம் செலுத்த போன அத்தனை பேரையும் அடித்து தாக்குதல் நடத்தினார்கள். யார்? இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் அல்லது பஜ்ரங் தளை சேர்ந்தவர்கள், RSS சேர்ந்தவர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள் அங்கே மகாராஷ்டிராவிலே மிக மோசமான தாக்குதல் நடத்தினார்கள். அந்த தாக்குதலை நடத்திவிட்டு சொன்னார்கள், இந்த பேஷ்வாக்களை எப்படி நீங்கள் வீழ்த்தினீர்கள்? அது இன்றைக்கும் எங்களுக்கு வடுவாக இருக்கின்றது. அதை ஒருபோதும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்று சொல்லிதான் மிக மோசமான தாக்குதலை அந்த நினைவு நாள் நிகழ்ச்சியை நடத்தினார்கள். தோழர்களே, காந்தியை எப்படி படுகொலை செய்த அந்த கும்பல், பேஷ்வா கும்பல், அந்த சித்பவன் பார்ப்பனர்கள் கும்பல் மீண்டும் இதே ஆட்சியை நாங்கள் நிறுவுவோம் என்று சொன்னார்கள். அந்த ஆட்சியை இந்தியாவில் நிறுவுவோம் என்று சொன்னார்கள். அவர்கள்தான் இன்றைக்கு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பேஷ்வாக்களுடைய தொடர்ச்சியாக பேஷ்வாக்களை வீழ்த்திய மகர் ரெஜிமெண்டுடைய படையணியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் அந்த படையணி இன்றைக்கு இருக்கின்றது. எதற்காக இவர்களை எதிர்க்கிறோம்? இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக, பார்ப்பன ஒடுக்குமுறைக்கு எதிராக, ஆரிய ஒடுக்குமுறைக்கு எதிராக, அவர்கள் முன்வைக்கின்ற வர்ணாசிரம சனாதனத்துக்கு எதிராக இன்றைக்கு இந்திய அளவில் தமிழ்நாட்டிலே சமரசம் இல்லாத ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். அவர்தான் இந்த களத்திலே எங்களை வழிநடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் சனாதனம் குறித்து பேசுகிறோம், சனாதன எதிர்ப்பு குறித்து பேசுகின்றோம், தமிழ் தேசிய அரசியல் குறித்து பேசுகின்றோம் என்றால் அதற்கு காரணம் ஒற்றை மனிதர், ஒற்றை ஆளுமை, ஒற்றை தலைவர், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். அந்த வரலாற்றை தான் இன்றைக்கு நேர் செய்ய நினைக்கிறார்கள். இன்றைக்கு மகாராஷ்டிராவிலே முதலமைச்சராக இருப்பவர் ஒரு சித்பவன் பார்ப்பனர், பேஷ்வா தான், தேவேந்திர பட்னாவிஸ். இந்தியா முழுக்க இதை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்கிறார்கள். அந்த வரலாற்றை நாங்கள் நேர் செய்ய முயற்சி செய்கிறார்கள். அப்படித்தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ,
விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். எந்த அவதூறுகள் வந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட போவதில்லை. இன்றைக்கு தமிழீழ தேசிய களத்தில், விடுதலை களத்திலும் சரி, சாதி ஒழிப்பு களத்திலும் சரி, மிக நுட்பமாக ஒரு அரசியல்படுத்தப்பட்ட இளைஞர்களை, அரசியல்படுத்தப்பட்ட சமூகமாக தமிழ் சமூகத்தை மாற்றி வருகிறார்கள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். அவர் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நாம் அடுத்தடுத்த கருத்தரங்குகளில், அடுத்தடுத்த செயல்பாடுகளில், அடுத்தடுத்த கூட்டங்களில் நாம் இது முன்னெடுப்போம். எல்லோரும் நாம் இன்றைக்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை இயக்கங்கள் வந்தாலும் சரி, எப்படி மேதகு பிரபாகரன் அவர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக, அந்த பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக அந்த அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை அங்கே முன்னெடுத்தார்களோ, அதே போல இந்தியாவில் இந்து பெரும்பான்மைவாத அரசியலுக்கு எதிராக மேதகு பிரபாகரன் அவர்கள் எப்படி முன்னெடுத்தாரோ, அதே போல தமிழ்நாட்டில் முன்னெடுக்கக்கூடிய, இந்தியாவில் முன்னெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் தான் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற அரசியல் என்பது பெரும்பான்மைவாத அரசியலுக்கு எதிராக, எப்படி அவர் பௌத்த பேரினவாத பெரும்பான்மைவாத அரசியலுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கினார்களோ, அப்படியான ஒரு பெரும்பான்மைவாத அரசியலுக்கு எதிராக தமிழ்நாட்டில், இந்தியாவில் நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதுதான் மிக மிக முக்கியமானது. நீங்கள் எத்தனை அரசியலை, பார்ப்பன அரசியலை அல்லது ஸ்வர்ணாசிரம அரசியலை, எத்தனை அரசியலை நீங்கள் முன்னெடுத்தாலும் அந்த அரசியலை உடைத்து நொறுக்கக்கூடிய வலிமை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. அதற்கான தலைமையை தாங்கக்கூடிய எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கிறது. நாம் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான பணியை நாம் தொடங்குவோம் என்று சொல்லி வந்திருந்த அத்தனை தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.